பெரிக்காத்தான் அடுத்த பொதுத் தேர்தலில் ஆட்சி அமைக்கும் சூழல் பரவலாகி வரும் நிலையில், அதன் பிரதமர் வேட்பாளர் யார் எனும் கேள்விகள் வலுத்திருந்தாலும், நான் பிரதமராக மாட்டேன் என்று பாஸ் கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹாடி அவாங் இன்று நடைபெற்ற பாஸ் கட்சியின் பேராளர் மாநாட்டில் வெளிப்படையாக தெரிவித்தார். அடுத்த 16வது பொதுத் தேர்தலில் பெரிக்காத்தானின் வெற்றியை உறுதி செய்ய மட்டுமே இப்போது முழுவதுமாக உழைக்க வேண்டும் என்று அவர் கட்சி உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார். இஸ்லாத்தை பாதுகாக்கும் யாராக இருந்தாலும் அவர் பிரதமராகலாம் என்றும், அப்படியான இஸ்லாத்தை புறக்கணிக்காத ஒரு தலைவர்தான் பெரிக்காத்தானின் பிரதமராக பொறுப்பேற்பார் என்றும் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தெரிவித்தார். நான் கிழவன், என்னை விட மதிப்பும் மரியாதையும் மிக்க பலர் பாஸ் கட்சியில் இருக்கிறீர்கள். 70 வயதுக்கும் மேலானவர்கள் ஆலோசகர்களாக மட்டுமே இருக்கட்டும். 70 வயதுக்கு உட்பட்டவர்கள் பிரதமராகட்டும் என்று தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தெரிவித்தார். பரிகாத்தான் தலைவரும் முன்னாள் பிரதமருமான முகைதீனுக்கு தற்போது 78 வயது என்பது குறிப்பிடத்தக்கது. பினாங்கில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் 21வது மாடியில் இருந்து விழுந்த சிறுமி 6வது மாடியின் கூரையில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். நேற்று இரவு 8 மணிக்கு தீமோர் லாவுட் காவல் நிலையத்திற்கு பொதுமக்களிடமிருந்து அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக தீமோர் லாவுட் மாவட்ட காவல்துறை தலைவர் அப்துல் ரோசாக் முகமது தெரிவித்தார். ஜார்ஜ்டவுன் பாயா திருபோங் அடுக்குமாடி குடியிருப்பின் 6வது மாடியில் சிக்கியிருந்த அந்த சிறுமியின் சடலத்தை மீட்டதில் அவர் 14 வயது சிறுமி என அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். உயிரிழந்த சம்பந்தப்பட்ட சிறுமி தொடர்பான விவரங்கள் எதுவும் இல்லாததால் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும், பிரேத பரிசோதனைக்காக பினாங்கு அரசு மருத்துவமனைக்கு அச்சிறுமியின் உடல் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். உயிரிழந்த 14 வயது சிறுமி வட்டரோத்தைச் சேர்ந்தவர் என்றும், உறவினர் வீட்டில் தங்கி இருந்ததாகவும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் தெரிவித்த நிலையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்துல் ரோசாக் முகமது கூறினார். 16வது பொதுத் தேர்தலில் ஸ்லாங்கூர், பேரா மற்றும் பகாங் ஆகிய மாநிலங்களை பாஸ் கட்சி கைப்பற்றும் என்று அக்கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹாடி அவாங் தெரிவித்துள்ளார். தற்போதைய பாஸ் கட்சியின் கோட்டைகளான கிளந்தான், திரங்கானு, கெடா, பெர்லிஸ் ஆகியவற்றுக்கு அப்பால் பாஸ் கட்சி தனது பிடியை விரிவுபடுத்துவதை 16வது பொதுத் தேர்தலில் காணலாம் என்று அவர் கூறினார். அடுத்த வெற்றிகள் பகாங், பேரா மற்றும் ஸ்லாங்கூரில் இருந்து வரும் என்று ஹாடி இன்று கட்சியின் 71வது ஆண்டு முக்தாமாரில் பிரதிநிதிகளிடம் தெரிவித்தார். இஸ்லாமிய நிகழ்ச்சி நிரலை முன்னோக்கி நகர்த்தும் போது அதன் அடிப்படை மாநிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஹடி கூறினார். பாஸ் இளைஞர் மற்றும் பெண்கள் பிரிவுகள் பாரம்பரிய வாக்காளர் தளங்களுக்கு அப்பால் சென்று முஸ்லிம் அல்லாதவர்கள் உட்பட விளிம்பு நிலை மக்களின் ஆதரவை பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அரசியல் மற்றும் இன எல்லைகளை தாண்டிய திட்டங்களை திரட்டுங்கள், இளைய தலைமுறையை வழிநடத்தும் குரல்களை முன்னிலைப்படுத்துங்கள் என்று அவர் கூறினார். இந்த அணுகுமுறை 16வது பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக ஆதரவை பெறுவதற்கு முக்கியமானது என்று அவர் வலியுறுத்தினார். மேற்கத்திய மத சார்பற்ற அமைப்புகள் குறித்தும் ஹடி பேசினார். இயற்கை ஒழுங்கில் இருந்து விலகி வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் சிதைப்பதால் மேற்கத்திய நாகரிகம் தோல்வி அடைந்துள்ளதாக அவர் கூறினார். பெரிக்காத்தானின் பிரதமர் வேட்பாளர் குறித்து அதன் கூட்டணி கட்சிகளான பெர்சாத்துவுக்கும் பாஸ் கட்சிக்கும் இடையே பனிப்போர் நிலவும் நிலையில் பெரிக்காத்தானின் பிரதமர் வேட்பாளர் அடுத்த வாரம் உறுதி செய்யப்படுவார் என்று முன்னாள் பிரதமரும் பெரிக்காத்தான் கூட்டணி தலைவருமான தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் இன்று தெரிவித்தார். பாஸ் கட்சியின் 71வது ஆண்டு பேராளர் மாநாட்டில் 70 வயதுக்கு உட்பட்டவர் பிரதமராக வேண்டும் என்று பாஸ் கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தெரிவித்திருந்ததில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்றும், பெரிக்காத்தான் கூட்டணியின் மிகப்பெரிய அங்கமாக இருக்கும் பாஸ் கட்சிக்கு பிரதமர் வேட்பாளர் குறித்து கருத்து தெரிவிக்க எல்லா உரிமையும் உள்ளது என்றும் முகைதீன் தெரிவித்தார். பெர்சாத்துவின் மாநாட்டில் அக்கட்சியின் பிரதமர் வேட்பாளர் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல் பாஸ் கட்சியின் மாநாட்டிலும் பிரதமர் வேட்பாளர் குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானங்கள் தனித்தனியாக வெவ்வேறு கோணங்களில் இருந்தாலும் இதனை முடிவு செய்வது பெரிக்காத்தான் கூட்டணியின் தலைமை என்றும், அந்த தலைமையில் பாஸ் கட்சியும் பெர்சாத்து கட்சியும் சரிக்கு சமமாக இடம்பெறுவார்கள் என்றும் முகைதீன் விளக்கமளித்தார். பாஸ் கட்சியின் தலைமைக்கான தேர்தலில் எந்த ஒரு போட்டியும் இல்லாமல் சுமூகமாக முடிந்ததற்கு கெடா மாநில மந்திரி பசார் சனூசியின் பங்கு முக்கியமானது என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார்.
பாஸ் கட்சியின் உதவித் தலைவர் பொறுப்புக்கு போட்டியிட இருந்த சனூசி விட்டுக் கொடுத்ததால் உதவித் தலைவருக்கு தேர்தல் இல்லாமல் சுமூகமாக முடிந்ததாக அவர் நினைவூட்டினார். சனூசியின் இந்த முடிவு மிகவும் மதிக்கத்தக்கது என்றும் மற்ற தலைவர்களை காட்டிலும் சனூசியின் இந்த அரசியல் முதிர்ச்சி பாஸ் கட்சியின் உறுப்பினர்களுக்கு ஒரு உதாரணம் என்றும் துவான் இப்ராஹிம் துவான்மான் சுட்டிக்காட்டினார். சனூசி உதவி தலைவராக வேண்டும் என்பதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. ஆனால் மற்றவர்களுக்கு வழிவிடுவது என்பது அரசியலில் அவ்வளவு எளிதாக நிகழ்ந்து விடுவதில்லை. இதுவரையில் சனூசி 3 முறை பாஸ் கட்சியின் உதவி தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்து அதனை கட்சியின் நலனுக்காக மீட்டுக் கொண்டிருப்பதை துவான் இப்ராஹிம் நினைவூட்டினார். சபாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் கனமழை மற்றும் புயல் தொடரும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலை 10 மணி நிலவரப்படி 113 குடும்பங்களைச் சேர்ந்த 415 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வெள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபாவில் மொத்தம் 22 கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சுமார் 59 குடும்பங்கள் வீடுகளை இழந்திருப்பதாகவும் சபா மாநில இயற்கை பேரிடர் ஆணையம் தெரிவித்துள்ளது. சபாவின் குவாலா பென்யூ, பியோஃபோர்ட், தெனிங்காவ், தம்புனான், பப்பார், குலாத்தான், பெனாம்பாங், கோத்தா கினபாலு, துவாரான், கோத்தா பெலூட் ஆகிய 10 பகுதிகளில் புயலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்த நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள வெள்ள நிவாரண மையங்களை இடமாற்றம் செய்யவும் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கவும் சபா மாநில மீட்புத்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்துமலை தமான் பிங்கிரான் அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 6 வீடுகள் எரிந்து நாசமானது. கட்டிடத்தின் 5வது மாடியில் உள்ள பல வீடுகள் தீயில் எரிந்தன. ஸ்லாயாங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் அவசர சேவைகள் பிரிவு காலை 11:39 மணிக்கு அழைப்பு வந்த 9 நிமிடங்களுக்குள் சம்பவ இடத்தை அடைந்தன. தீயணைப்பு வீரர்கள் மதியம் 12:11 மணிக்குள் தீயை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தினர். அதிர்ஷ்டவசமாக இச்சம்பவத்தின் போது எந்தவித காயங்களோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்று அத்துறை தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் உறுதிப்படுத்தியது. ஸ்லாயாங், சுங்கைபுலோ, கோம்பாக், சலாத்தான் மற்றும் ஷா ஆலாம் உள்ளிட்ட பல நிலையங்களைச் சேர்ந்த 22 பணியாளர்கள் ஒரு விரிவான தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தீயை அணைக்க மீட்பு குழு 5 தீ அணைப்பு எந்திரங்களையும் கூடுதல் துணை வாகனங்களையும் பயன்படுத்தியது. இது தொடர்பாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் முழுமையான விசாரணையை தொடங்கியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபா கோத்தகினபாலு கொலோம்போங்கில் உள்ள கம்போங் சென்ட்ரா கசேயில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் 7 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் 2 காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்த கனமழையால் சரிவு நிலைத்தன்மை பலவீனம் அடைந்ததை தொடர்ந்து காலை 10 மணி அளவில் இந்த சோகம் ஏற்பட்டது. 9 பேர் கொண்ட கும்பல் வசிக்கும் வீடு மண் சரிவால் முற்றிலுமாக மூழ்கடிக்கப்பட்டது. அவசர கால சேவைகள் பிரிவு இது தொடர்பாக காலை 10:02 மணிக்கு எச்சரிக்கையை பெற்றதாகவும் மீட்பு குழுக்கள் 20 நிமிடங்களுக்குள் அந்த இடத்தை அடைந்ததாகவும் சபா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குநர் முகமது பிசார் அசீஸ் உறுதிப்படுத்தினார். ஆரம்பத்தில் 9 பேர் மண்ணில் சிக்கி இருந்தாலும் அதிகாரப்பூர்வ குழுக்கள் வருவதற்கு முன்பே சமூக உறுப்பினர்கள் 2 பாதிக்கப்பட்டவர்களை வெற்றிகரமாக மீட்டனர். மீதமுள்ள 7 பேர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. முதலில் மீட்கப்பட்ட நபர் இடது தொடையில் குறிப்பிடத்தக்க காயங்களுடன் லிகாஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தீயணைப்பு துறையின் அவசர மருத்துவ மீட்பு சேவைகள் குழு சம்பவ இடத்தில் ஆரம்ப கட்ட சிகிச்சையை வழங்கியது. இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியுள்ள மீதமுள்ள காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்கின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.